நெய், மிளகுத்தூள், ஓட்ஸ், நாட்டுக்கோழி முட்டை, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம சூப் செய்ய போகிறோம். கல்லுப்பு தான் தூள் அரைச்சி வச்சுருக்கேன். காய்கறிலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். ஓட்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே சின்ன தீயில வச்சு தான் செய்யலாம். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ சூப்புக்கு சுவையூட்டி போட்டுக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் கருப்பு மிளகுத்தூள் போடுறேன். நாட்டுக்கோழி முட்டை வேகுது. சூப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சூடான சூப்பில் நெய் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சாப்பிடலாம். நல்ல கொழுப்பு உடம்புல சேர தான் கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியே போகும் நம்ம உடம்புல இருந்து. நெய் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அதாவது யாரெல்லாம் டாக்டரு சாப்பிடக்கூடாதுன்னாங்களோ அவங்கள தவிர எல்லாருமே நெய் சாப்பிடலாம். அவ்வளோ நல்ல கொழுப்பு.